அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மார்க்கெட் உடைய போகிறத பற்றி ரொம்ப நாளாகவே வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே வர்றோம். அந்த வீடியோக்களில் வேரியஸ் பெராமீட்டர் இண்டிகேட்டர்ஸ் பற்றியும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டே வர்றேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, மார்க்கெட் கேப் டு ஜிடிபி அப்படிங்கிற இண்டிகேட்டரை பற்றி உங்ககிட்ட பேசியிருக்கேன். மார்க்கெட் கேப் டு ஜிடிபி இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 144 அப்படிங்கிற ரேஞ்சில் 144% அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம். 144% அப்படிங்கிறது இந்தியன் ஜிடிபி 100% தான் மேக்ஸிமம் இருக்கணும். ஆனால் மார்க்கெட் 144% கொடுத்துருக்கு. 44% அதிகமாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த 44%ங்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம மார்க்கெட்டினுடைய ஏர்னிங்ஸ் கேட்சப் ஆகணும் அல்லது மார்க்கெட் உடையணும். சரிங்களா? எப்பெல்லாம் இந்த மாதிரி 140%க்கு மார்க்கெட் கேப் டு ஜிடிபி ரேஷியோ போகுதோ அப்போல்லாம் மார்க்கெட் உடஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். சரிப்பா, யூஎஸ் மார்க்கெட்டில் மார்க்கெட் கேப் டு ஜிடிபி பயங்கரமாக மேலே இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. அதை பற்றியும் நம்ம பேசியிருக்கிறோம். யூஎஸ் மார்க்கெட்டில் மார்க்கெட் கேப் டு ஜிடிபி பற்றியும், அந்த மார்க்கெட் கேப் டு ஜிடிபி உலக எக்கானமியில் அவங்களுடைய உற்பத்தி வெறும் 30% தான் இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் 70% இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறோம். சரி, இந்த வீடியோவில் அந்த சைட் ட்ராக்கை பண்ணாமல் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மார்க்கெட் கேப் டு ஜிடிபி 140% இருந்துச்சு. அங்கேருந்து மார்க்கெட் உடஞ்சிக்கிட்டு தான் வருது. இந்த வீடியோ பதிவில் மார்க்கெட்டில் நான் அப்சர்வ் பண்ண சில விஷயங்கள், இண்டிகேட்டர்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே முக்கியமான இண்டிகேட்டர்ஸ். இது எல்லாமே 2008 நடந்த மாதிரியே இப்போவும் ரிப்பீட் ஆகுதோ அப்படிங்கிற ஃபீலிங்கை கொடுக்குது. ஏன்னா மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள எல்லா கம்பெனிஸோடைய ஸ்டாக் ப்ரைஸு, சரிங்களா, இன்ட்டு அவங்களுடைய நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, இதுதான் மார்க்கெட் கேப்பு. உதாரணமாக இப்போ ஐடிசி கிட்ட ஒரு 500 கோடி பங்குகள் இருக்குது. ஏன்னா அது மிகப்பெரிய கம்பெனி. 500 கோடி பங்குகள்ங்க மார்க்கெட்டில். அதாவது 500 கோடி ஸ்டாக்ஸ் இருக்குது. 500 கோடி ஸ்டாக்ஸையும் ப்ரொமோட்டர் கொஞ்சம் வச்சுருக்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் வச்சுருக்கிறீங்க, நான் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி 500 கோடி ஸ்டாக்ஸு இன்ட்டு 400 ரூபாய் அதனுடைய விலைன்னா, அப்போ 400 இன்ட்டு 500 கோடி அப்படின்னு பெருக்கி வர்ற அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஐடிசியோடைய மார்க்கெட் கேப்பு. ஸோ இந்த மாதிரி நிஃப்டியில் உள்ள 50 கம்பெனிகளுடைய இபிஎஸ் இன்ட்டு அதனுடைய ஷேர் ப்ரைஸை பெருக்கி வர்றதா மார்க்கெட் கேப்பு. நம்ம ஜிடிபிங்கிறது நம்மளுடைய நாட்டினுடைய உற்பத்தி, வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும், ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் இந்த எல்லைகளுக்குள்ள நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அல்லது டிரான்சாக்ட் பண்ணுற மணியினுடைய அளவை ஜிடிபியாக சொல்லுவாங்க. அது இப்போ தான் நேற்று கூட ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். 4 ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ இந்த அமௌண்ட்டையும் இந்த கம்பெனிகளுடைய மார்க்கெட் கேப்பையும் கம்பேர் பண்ணி 140% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப அதிகம். எப்பெல்லாம் அந்த ஜோனுக்கு நம்ம போகிறோமோ மார்க்கெட் அப்போல்லாம் உடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம பேசியிருந்தோம். அதே தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. எனக்கு இப்போ என்ன பயமாக இருக்குன்னா, 2008லையும் இதே பேட்டர்னு, இந்த பேட்டர்ன் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அதாவது என்னென்னா, இங்கேருந்து உடஞ்சிச்சு மார்க்கெட் 2008ல். ஆனால் 2008ல் அப்போ மிகப்பெரிய பபுள் இருந்துச்சு. இப்போ பபுள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை, எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பட் ஆனால் இன்டைரக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம் நம்ம நாட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மக்கள் கையில் காசு இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ப்ளஸ் யூஎஸ் மார்க்கெட்டில் நமக்கு அகெயின்ஸ்டாக ஏகப்பட்ட டேரிஃப்ஸ் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியுது. அதை இந்த பேட்டர்னில் நான் பார்க்குறேன். அதை உங்ககிட்ட இன்னமும் நான் பகிர்ந்துக்கிறேன்.
இந்த சார்ட்டில் இந்த பிங்க் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நிஃப்டி 50னுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர். அதாவது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு குவார்ட்டருக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ சம்பாரித்தோம் ஒரு ஷேருக்கு அப்படிங்கிறது தான் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். அதை வந்து 4 குவார்ட்டருக்கும் சேர்த்து அதை கூட்டணும் அப்படின்னா கிடைக்கிறது தான் வந்து ஆனுவல் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஒரு வருஷத்துக்கான ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஃபார் தட் ஸ்டாக். சரிங்களா? இப்போ நிஃப்டி 50க்குள்ளே 50 ஸ்டாக் இருக்குது. அந்த 50 ஸ்டாக்குக்கும் ஆனுவலாக வருஷத்துக்கு வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் பர் சம்பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத எடுத்து அது எல்லாத்தையும் கூட்டுனா வர்றது தான் வந்து இந்த நிஃப்டி இபிஎஸ் அப்படிங்கிறது. இந்த நிஃப்டி இபிஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் வந்து அது ஏறியே தான் இருக்கும். ஏன்னா வந்து விலைவாசி அதிகமாகிட்டே இருக்குல்ல. ஸோ ஆப்வியஸாக இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் மாதிரி கம்பெனிகள் அவங்க வந்து எஃபிஷியன்சியில் வந்து பெருசாக சம்பாதிக்கலை அப்படின்னாலும் விலைவாசி வந்து வருஷம் ஏறுறதுனால, இன்ஃப்ளேஷன் ஏறுறதுனால அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து ஆப்வியஸாகவே எல்லா கம்பெனிக்கும் வந்து பொதுவாகவே கூடும். கரெக்டுங்களா? ஏன்னா இன்றைக்கி நீங்கள் 100 ரூபா கொடுத்து வாங்குற பொருள் அடுத்த வருஷம் உங்களுக்கு 108 ரூபா 110 ரூபா தேவைப்படுது. ஸோ அந்த பேஸ் இருக்குது. அந்த பேஸ்னால உங்களுக்கு இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஏறிட்டே தான் போகுது. ஸ்லைட் டிப்பு வந்து எப்போ கொடுத்துருக்கு அப்படின்னா 2008 கொடுத்துருக்கு. எப்போல்லாம் அந்த மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆகுதோ அந்த பிளாக் கலர் லைன் வந்து பாருங்களேன், அந்த பிளாக் கலர் லைன் தான் வந்து நிஃப்டி. அது 2008 கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் 2011 வந்து அந்த 11 to 12 அந்த பீரியடில் வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 15 to 16 அந்த ரேஞ்சில் வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொரோனா டிப்பு, அதுக்கப்புறம் வந்து 2022 வந்து ஒரு சின்ன டிப்பு, அதுக்கப்புறம் வந்து இப்போது ஒரு கரெக்ஷன் கொடுக்குது. சரிங்களா? இப்போ வந்து கரெக்ஷன் கொடுக்குது. சரி, இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய வந்து பாயிண்ட் என்னென்னா 2008 இந்த ஆனுவல் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஆஃப் நிஃப்டி வந்து, அதாவது என்னென்னா நிஃப்டி 50னுடைய இபிஎஸ் வந்து டபுள் ஆகிடுச்சிங்க. டபுள் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாருங்கள் உடஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போது இந்த 2008 உடஞ்சதுக்கான காரணம் அந்த ஹவுசிங் மார்க்கெட் பபுளின் வந்து யூஎஸ். அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ரெசெஷன் வந்துச்சு, உடஞ்சிச்சு. சரி, இப்போது அதே மாதிரி ரெசெஷன் வர்ற ஃபேக்டர் இருக்கா அப்படின்னா, எனக்கு என்னமோ ரெசெஷன் வந்து யூஎஸில் வரும்னு சொன்னாங்க. ஆனால் வரவே இல்லை. ஆனால் நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மக்கள் கையிலையும் காசு இல்லை. அதனால தான் வந்து இப்போ டேக்ஸ் எக்ஸம்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் ஜிடிபியும் வந்து குறையுது. சரிங்களா? ஸோ இந்த எஃபெக்டெல்லாம் பார்க்கும் பொழுதும் ஏர்னிங்ஸ் பர் ஷேரு கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு 450 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்துச்சு நிஃப்டி 50. இப்போ வந்து 1000க்கு மேலே போயிடுச்சு. ஸோ 1000க்கு மேலே போன இபிஎஸ் வந்து ஸ்லைட்டாக உடஞ்சி எவ்வளோக்கு வரலாம், ஒரு 850 800 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி 1000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கே வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். பெரும்பாலும் வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து, அதாவது என்னென்னா விலைவாசி அதிகமாகிடுச்சுன்னா வந்து ஏற்றுனவங்க வந்து என்னைக்காவது வந்து இறக்கி இருக்கிறாங்களே விலைவாசி குறைஞ்சிருக்குன்னு. நீங்கள் வந்து சாப்பாடு கடையில் போய் பாருங்கள், 20 ரூபாய்க்கு இருந்த மீல்ஸு 25 ரூபா ஆச்சு, 30 ரூபா ஆச்சு, 40 ரூபா ஆச்சு, 50 ரூபா ஆச்சு, இப்போ 80 ரூபா 100 ரூபா 120 ரூபாலாம் போயிடுச்சு. சரிங்களா? என்னைக்காவது ஏறின விலையை வந்து யாராவது குறைச்சி பார்த்துருக்கீங்களா? அப்படியே குறைச்சாலும் 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி கம்மியாக ஒரு 5 ரூபா 10 ரூபா வேணால் அந்த ஷார்ட் டேர்மில் குறைப்பாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்தில் வந்து பழையபடி வந்து அந்த 10% வந்து ஏற்றிடுவாங்க. அதுதான் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறது. ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேருமே வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். உடஞ்சா வந்து இப்போ 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா போன ஏர்னிங்ஸ் பர் ஷேரு திருப்பி வந்து 450 500க்கெல்லாம் வந்துச்சுன்னா அது ரொம்ப ஃபஸ்ட்டு. நம்ம பேட்டர்ன் பிரகாரம் பார்க்குறப்போ 1000லேருந்து ஒரு 800 வந்துட்டு திருப்பி வந்து அந்த 800லேருந்து 1000 வந்து அப்படியே ஸ்டேபிளாக இருக்கலாம். கிட்டத்தட்ட 2008 வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆகி அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஏறி இருக்குது. ஸோ இதே பேட்டர்னை வந்து இப்போ மார்க்கெட் ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது 2-3 வருஷமாவது வந்து ஆகும். ஏன்னா நான் 2008 இருந்த அளவுக்கு மார்க்கெட்டை ரொம்ப பெயின்ஃபுல்லாக இப்போ விட்டுற மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் எனக்கு. ஆனால் 2008 வந்து உடஞ்ச அளவுக்கு இந்த மார்க்கெட்டை வந்து உடையலைனாலும் இன்னும் கொஞ்சம் வந்து கண்டிப்பாக ஒரு 30 to 40% வந்து கரெக்ஷனை கொடுத்துட்டு, ஆல்ரெடி வந்து ஒரு 15% கொடுத்துருச்சு, இன்னும் ஒரு 10% அல்லது 15% கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டெடியாக வந்து இப்போ 2008க்கு அப்புறம் வந்து பாருங்கள் 2009 லைட்டாக மேலே ஏறி அப்படியே மெயின்டைன் ஆகி 2014 15 அந்த டைமில் தான் வந்து 2008 பீக்கே வந்து தொடுது. ஸோ விச் மீன்ஸ் 2029 2028 to 30 2028 to 30 தான் வந்து நிஃப்டி மறுபடியும் வந்து 26,000 அப்படிங்கிற ஜோனை வந்து தொடுமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா வந்து இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேரு சடனாக வந்து கொரோனாவில் 365 ரூபா இருந்துச்சு, கொரோனாவுக்கு முன்னாடி 450 ரூபா இருந்துச்சு, இப்போ 1000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. நம்மளுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேரு நீங்கள் பாட்டுக்கு வந்து இப்போ 1000 ரூபாய் இருக்கிறது வந்து
கேட்சப் ஆகி 1500 ரூபாய்க்கு போயிருமா? ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? ஏன்னா வந்து இப்போ தான் வந்து ஒரு டபுளை போட்டிருக்குது. அது வந்து நம்மளுடைய எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், $1 ட்ரில்லியன் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் எப்படி 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆகுமோ, ஆனால் சம்பாரிச்சதுக்கப்புறம் 1 கோடி டு 2 கோடி வந்து ஃபாஸ்ட் ஆயிரும். 2 கோடி டு 4 கோடி ஃபாஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரி நம்ம எக்கானமியுமே 1 ட்ரில்லியன் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் எடுத்துக்கிச்சு. ஆனால் 2 ட்ரில்லியனை வந்து அதை விட ஃபாஸ்ட்டாக பண்ணிருச்சு. 4 ட்ரில்லியனை வந்து அதை விட ஃபாஸ்ட்டாக பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்டை வச்சு யோசிக்கும் பொழுது இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது 2000 ரூபாயா வந்து 2008ல் இருந்த அளவுக்கு வந்து டைம் எடுத்து ஆகலைனாலும் குறைஞ்சது ஒரு வருஷம் 2 வருஷமாவது வந்து எடுத்து ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன். அதாவது என்ன சொல்கிறது, இந்த மார்க்கெட் வந்து சரி இப்போ நான் என்ன மனசில் நினச்சிருக்கேன் அப்படிங்கிறது தானே, 2008 அளவுக்கு 65% உடையலைனாலும் ஒரு 30-35% உடஞ்சி டைம் கரெக்ஷன் வந்து இப்போ 2008 அளவுக்கு நீங்கள் வந்து 2008லேருந்து 2015 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் அவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. மீனிங் 26,000 அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து 7 வருஷம் தொடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு அதே பேட்டர்ன் வந்து இப்போ ஒரு 2 to 3 வருஷம் அந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம எக்கானமி வந்து ஃபாஸ்ட்டாக டபுள் ஆகுது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். புரியுதுங்களா? அதாவது 2008ல் வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து 6,000 போச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த 6,000 உடைக்கிறதுக்கு 2015 தான். சரிங்களா? 7 வருஷமாக வந்து ஆச்சு இந்த மார்க்கெட் வந்து திருப்பி அந்த 6,000ங்கிற புள்ளியை வந்து தொட்டு கிராஸ் ஆகிறதுக்கு. இப்போது அதே மாதிரி 26,000ங்கிறது நிஃப்டி. அந்த 26,000 வந்து திருப்பி தொடுறதுக்கு 3 வருஷம் ஆயிருமோ? ஆல்ரெடி வந்து ஒரு 6 மாதம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 2 to 2.5 வருஷம் ஆயிருமோ அப்படிங்கிற கலக்கம் எனக்குள்ளே இருக்குது. அந்த கலக்கத்தையும் மார்க்கெட் வந்து அதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டேபிளாக வந்து ஆயிருக்கு. பார்த்தீங்களா? 2010லேருந்து 2015 வரைக்கும் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. கரெக்டுங்களா? ஆனால் 2008 to 2009 மிகப்பெரிய அடி. இப்போது 10% தான் நம்ம உடஞ்சிருக்குதோம். இன்னும் ஒரு 20% வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15% உடஞ்சிட்டோம். இன்னும் ஒரு 15% உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஆனால் 2008ல் 60% கிட்ட உடஞ்சிச்சு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா 2008ல் நடந்த ஒரு பாதியாவது வந்து நடக்கும் இப்போது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பாதி நடந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதையும் மீறி 2008 மாதிரி 60%லாம் உடஞ்சிச்சு அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லை. இந்த சார்ட்டில் மார்க்கெட் எப்போல்லாம் வந்து உடஞ்சிருக்கு, அந்த கருப்பு லைன் தான் வந்து உடஞ்சது. அந்த இடத்துல வந்து நான் வந்து ஏரோ போட்டிருக்கேன் பாருங்கள். இபிஎஸ் வந்து அந்த இடத்துலலாம் வந்து டபுள் ஆகிருக்கு. அதே போல் வந்து மார்க்கெட் வந்து டபுள் ஆனதுக்கப்புறம் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இபிஎஸ் வந்து டபுள் ஆன இடத்துல உடஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அல்லது அந்த இபிஎஸ்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் கேப்பு ஜிடிபி அதை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது உடஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பேசிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நடக்கிற பேட்டர்ன் அப்படிங்கிறது 1000க்கு மேலே ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து 4-5 வருஷத்தில் மேலே ஏறி இருக்குது. ரொம்ப நல்ல விஷயந்தான். நம்ம வந்து ரொம்ப ரேப்பிடாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறோம். நல்ல விஷயந்தான். இந்த ரேப்பிடாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறோம் அந்த ஆஸ்பெக்ட்னால நான் 2008ல் நடந்த அந்த பாதி வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஆனால் 2008 அளவுக்கு நடந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம். 2008 அளவுக்கு வந்து நடந்துருச்சா அப்படின்னு கேட்டால் அதை விட அதிகமாகவே நடந்துருச்சு. ஏன்னா 2008ல் எஃப்ஐஎஸ் எடுத்த அமௌண்ட்டுக்கும் சரி இன்ஃப்ளேஷன் வச்சு பார்த்தாலுமே இப்போவுமே வந்து பயங்கரமாக வந்து நிறையா எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து டிஏஎஸ் வந்து நிறையா காசை போட்டு நம்ம மார்க்கெட்டை தூக்கி பிடிச்சி வச்சுருக்கிறோம். அதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்டைரக்டாக மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து அவங்க கரெக்டாக தான் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட காசை விற்று வெளில எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. 2008ல் நம்மக்கிட்ட யார்கிட்டையுமே காசு இல்லை, மார்க்கெட் பற்றி ஒரு புரிதல் இல்லை. ஸோ அதனால் டிஏஎஸ் யாரும் காசை வந்து போடலை அந்த சமயத்தில். ஆனால் இப்போ வந்து நிறையா போட்டிருக்கிறோம். அதனால் அந்த அளவுக்கு அல்லது அதை விட ஜாஸ்தியாக எஃப்ஐஎஸ் விற்றுட்டு எடுத்துகிட்டு போனாலும் நம்ம மார்க்கெட்டை பிடிச்சிட்ருக்குறோம் அப்படிங்கிற உண்மை வந்து வெளிப்படுது. இந்த உண்மை ப்ளஸ் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக டபுள் ஆகிறோம். இந்த 2 பாசிட்டிவ் ஃபேக்டர் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து 2008 அளவுக்கு உடையாது. அதில் வந்து ஒரு பாதி அல்லது அதை விட கம்மியாக உடைபடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த மார்க்கெட் வந்து உடைபடுறது அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் உடைபட்டும். அதாவது என்னென்னா பாட்டம் வந்து இந்த வருஷத்துலேயே தொட்டுரும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் வந்து குறைஞ்சது ஒரு வருஷம் 2026 2027 மிட்டு அது வரைக்கும் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எக்கானமியில் ஏதாவது ரிவைவல் காட்டுச்சு அப்படின்னா வந்து மார்க்கெட் திருப்பி மேலே போகலாம். இதை தான் வந்து
நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போது இதே வந்து ஒஸ்ட் கேஸ் சினாரியோ நான் என்ன சொல்கிறேன் உங்ககிட்ட, 26,000 இருந்த அந்த நிஃப்டி அப்படிங்கிறது தொடர்றதுக்கு திருப்பி வந்து ஒரு 2.5 வருஷமாவது ஆகும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? 27,000 வந்து கிராஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு 2027 ஆயிரம் போல் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஒஸ்ட் கேஸ் ஸ்கினாரியோவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இல்லையா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 7 வருஷம் இருக்குல்ல, 7 வருஷங்கிறது 5 வருஷமாச்சுன்னா 26,000ங்கிற நிஃப்டி உங்களுக்கு திருப்பி 27,000 தொடுறதுக்கு 2030 அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் எந்த மாதிரி பிஹேவியரில் இருப்பீங்க, உங்களால் தாங்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. நிஃப்டி வந்து இந்த மாதிரி உடைப்படுது அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்னும் ஜாஸ்தியாக வந்து உடைப்படுங்க, புரிஞ்சுக்கோங்க. அதே போல் மார்க்கெட்டில் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கை வந்து படிச்சிங்கன்னா வந்து அவர் வந்து சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து எப்பொழுதுமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு தான் வந்து அதிக ரிட்டர்ன் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு உண்மை வந்து அதை பயங்கரமாக ஆணித்தரமாக அடித்து பேசுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது 2008க்கு அப்புறம் வந்து பாருங்கள், பல வருஷங்களாக இருந்துச்சுல ஒரு 10 வருஷம் பீரியடு. அந்த 10 வருஷம் பீரியடில் நீங்கள் பாண்டில் இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த பாண்டில் இருந்து வர்ற வட்டியை நீங்கள் நிஃப்டியில் போட்டுகிட்டே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். ஸோ இப்போது அதே மாதிரி பாண்டுக்கான காலம் திரும்புதோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் எனக்கு எழுகிறது. அதாவது இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கில் பாண்டு 50%, ஸ்டாக்கு 50% அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, பாண்டும் வந்து ஒரு 10 வருஷம் பீரியட் வந்து பயங்கரமாக பண்ணும், ஸ்டாக் மார்க்கெட் வந்து டல்லாகவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லா பண்ணும், பாண்ட் வந்து டல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது வந்து என்னென்னா, 2 விதமாக நான் பேசுகிறேன் நண்பர்களே. பாண்டை பற்றி பேசும்பொழுது 10 வருஷத்துக்கு நீங்கள் வந்து அந்த காசை போட்டுட்டு 10 வருஷம் கழிச்சிட்டு உங்களுக்கு பிரின்சிபல் மட்டும்தான் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் பாண்டு வந்து உங்களுக்கு வருஷம் ஒரு 8-9% வட்டியையும் கொடுத்துட்டு 10 வருஷம் கழித்து பிரின்சிபலையும் திருப்பி கொடுக்குது. ஆனால் அதே பீரியடில் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அளவு கூட வந்து ரிட்டர்னை கொடுத்துருக்குதாது அப்படிங்கிறதா மேட்ரு. ஸோ எப்போ பாண்டில் இருக்கணும், எப்போ ஸ்டாக்கில் இருக்கணும் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறது கஷ்டம். அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி மார்க்கெட் கேப் டு ஜிடிபி அல்லது இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து டபுள் ஆயிருச்சு, அல்லது வந்து மார்க்கெட் வந்து அபரிமிதமான ரிட்டர்னை வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம விற்றுட்டு பாண்டுக்கு மூவ் ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனால் அந்த ஓவர் வேல்யூவேஷன் ஜோனில் நீங்கள் மார்க்கெட்டை விட்டும் வெளியில் போயிடக்கூடாது, பாண்ட் மார்க்கெட்டை விட்டும் வெளியில் போகக்கூடாது. புரியுதுங்களா? அதாவது என்னென்னா, ஒரு 50% விற்றுக்கங்க. நல்ல வேல்யூவேஷனில் உள்ள ஸ்டாக்கை அல்லது இன்னமும் க்ரோத் பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்கை அல்லது இண்டெக்ஸை வச்சுட்டு ஒரு போர்ஷனை விற்றுட்டு நீங்கள் வந்து டெப்ட்டுக்கு, அதாவது பாண்டுனாலும் டெப்ட்டுனாலும் எப்படினாலும் கிட்டத்தட்ட ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் தாங்க. பாண்டில் வந்து ஸ்லைட்டாக வந்து ஒரு 1% to 2% எக்ஸ்ட்ரா வட்டி கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் வந்து நீங்கள் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்னா வந்து உங்களுக்கு எஃப்டியை விட 1% வட்டி அதிகமாக கிடைக்கும். எஃப்டிலையும் அந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதில் 1% 1.5% எக்ஸ்ட்ரா வட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 8 to 10% அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இப்போவும் எஃப்டி கிடைக்கும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஃபெப்ரவரியில் ஆர்பிஐ ரேட் கட்ட பண்ணுவாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எஃப்டியில் லாக் பண்ணிக்கோங்க உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். இப்போவும் வந்து கட் பண்ண மாதிரி போகிற மாதிரி தெரியுது. ஸோ களை எடுக்கிறதுனா கலையை எடுத்துக்கங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு வந்து ஒருவேளை நல்லா பண்ணாமல் ஒரு 4-5 வருஷம் அப்படியே கிடக்குது, மார்க்கெட்டில் வந்து பெருசாக வந்து ஸ்டாக் ப்ரைஸ்லாம் ஏறலை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமாங்கிற கேள்வியை தயவு செஞ்சு திருப்பி கேட்டுக்கொள்ளுங்கள். 2008 உடஞ்ச அளவுக்கு மார்க்கெட் உடஞ்சிருக்கணும். எஃப்ஐஐஸ் வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட காசை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு இன்ஃப்ளேஷனரி பீரியடில் ரொம்ப சேஃபாகவே அவங்களுக்கு பாண்டில் வந்து ரிட்டர்ன் வந்து சூப்பராக கிடைக்கிறதுனால அங்கேயே இருக்க போகிறாங்க. ஃபெட்டு வந்து ரேட் கட்டு வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்க நாட்டில் அதிகமாக தான் இருக்க போகுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா பாண்டு ஈல்டும் வந்து அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அப்போ சேஃபாகவே அங்கேயே இருப்பாங்க. பெரும்பாலும் வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி சைனாக்குள்ளே வந்து இன்னும் வேல்யூவேஷன் ஜோன் அதிகமாக இருக்கிறதுனால முதல்ல வந்து சைனாவை டார்கெட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் உடஞ்சி அல்லது ஏர்னிங்ஸ் கேட்சப் ஆகி நம்ம வந்து கன்சாலிடேஷன்
ஜோனில் வந்து போய் அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் ஜோனில் வந்து வந்திருப்போம், அப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஒரு சைக்கிள் புரியுதுங்களா? ஃபெட்டு ரேட் கட் பண்ண போகிறது கிடையாது. ட்ரம்ப்பினுடைய பாலிசிஸ் எல்லாமே அவங்க நாட்டில் இன்ஃப்ளேஷனை அதிகரிக்கிற பாலிசிஸ். இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு அப்படின்னா வந்து ஃபெட்டு வந்து ரேட் கட்டு பண்ணாது, ரெசஷன் வந்தால் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போது ஃபெட்டு ரேட் கட் பண்ணாட்டி அவங்க நாட்டில் பாண்ட் ஈல்டு வந்து நல்லாவே இருக்கும், சேஃபாகவே அவங்களுக்கு அதிக ரிட்டர்ன் கிடைக்கும் பொழுது இந்தியாவில் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்ல வரேன். இந்த இடத்துல ஒரு முக்கியமான இன்னொரு ஈவெண்ட்டும் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஸ்மால் கேப், அதாவது நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்மால் கேப்பு மிட் கேப்பில் வந்து காசை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? சிப்பை வந்து லைட்டாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மார்க்கெட்டினுடைய பேஷன்ஸை வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னால தாங்கவே முடியாது கண்டிப்பாக. ஸோ இன்னும் உடம்பு பட்டுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் இருந்து ஸ்மால் கேப்பு மிட் கேப்பில் இருந்து காசு பஞ்சு பஞ்சாக பறக்கும். அது லார்ஜ் கேப் கூட வராது, எஃப்டிக்கு போகும், டெப்ட்டுக்கு போகும், அல்லது வந்து கோல்டுக்கு போகும். நம்ம நாட்டுக்குள்ளே சொல்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக பறக்கும் பொழுது மார்க்கெட் வந்து 2008 அளவுக்கு கூட உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அதாவது நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு ஆட்டுக்கூட்டம் மாதிரி தான். சரிங்களா? ஈஸியாக உடச்சி விட்டுறலாம். அந்த மாதிரி வந்து உடைய வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கு ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும். அந்த பெயினே நம்மளால் தாங்க முடியல. ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறோம், நமக்கெல்லாம் தேவை இருக்குது. அவங்க வந்து இன்னும் உருவினாங்க அல்லது எஸ்ஐபியை வந்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னாலும், ப்ளஸ் எஃப்ஐஎஸ் வந்து அந்த பீரியட்லேயும் உள்ளே வரல அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து இன்னும் அதிகமாக உடைப்படும். புரியுதுங்களா? பெரும்பாலும் வந்து டிஏஎஸ் வைக்கிறப்போ எஃப்ஐஎஸ் வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து ஓரளவு வந்து மார்க்கெட் உடைப்படாது. அதாவது 2008 அளவுக்கு உடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம டிஏஎஸ் கையில் இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, இந்த சார்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலரில் இருக்கிற சார்ட்டு தான் வந்து நிஃப்டியினுடைய பிஇ. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நிஃப்டியினுடைய பிஇ வந்து 20 இருக்குது, ரொம்ப சேஃபான வேல்யூவேஷன். அதனால் நிஃப்டி 50ல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, அந்த நிஃப்டியினுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் உடஞ்சிச்சு அப்படின்னா அல்லது கன்சாலிடேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த நிஃப்டி பிஇ வந்து இன்னும் அதிகமாகும் அல்லது இதே ஜோன்ல மெயின்டைன் ஆகும். புரியுதுங்களா? இந்த சார்ட்ல பாருங்க, பிளாக் கலர் லைன் வந்து எப்பொழுதுமே வந்து இபிஎஸ்க்கு மேலே இருந்திருக்குது. ஆனால் அது வந்து சரியான, நான் இப்போ சொல்கிற பாயிண்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஜஸ்ட் வேல்யூவேஷனில் அப்படி போயிருக்கு. ஸோ இபிஎஸ் வந்து பாருங்கள் இப்போ தான் வந்து மேலே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் பெருசாக வேலிடான பாயிண்ட்டாக இல்லைனாலும் எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, இந்த பிங்கிறது 20 அப்படின்னு பார்த்து டேரெக்டாக போய் நிஃப்டி 50ல் பல்காலாம் வாங்கிடாதீங்க. அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து கம்பெனியோடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து குறையும். அதே போல் நிஃப்டி 50னுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் குறையும். அப்போ குறையும் பொழுது இப்போ இருக்கிற பிஇ வந்து ஜாஸ்தியாகும். புரியுதுங்களா? அப்போது கன்சாலிடேஷனுக்கு வருது, இபிஎஸ் குறைஞ்சு அந்த டைம் கரெக்ஷன் கொடுத்து இந்த பிஇயும் வந்து கொஞ்சம் மேலே போய் திருப்பி கீழே வந்து அந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கு கண்டிப்பாக போகணும். அதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 2-3 வருஷமாவது டைம் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இபிஎஸ் வந்து 1500 அப்படிங்கிற மாதிரி கேட்சப் ஆகி அதுக்கப்புறம் வந்து டபுள் ஆகும். ஸோ 1000ல் இருந்து 2000 ஏர்னிங்ஸ் பர் ஷேர் போகிறதுக்கு 2030 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்டாக தான் தோணுது. புரியுதுங்களா? 2025ல் இருக்கிறோம், 30 எண்டு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் 6 வருஷம் பீரியடு. இந்த 6 வருஷம் பீரியடில் நம்மளுடைய இபிஎஸ் வந்து 1000ல் இருந்து 2000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட்டு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. 15% வந்து வாய்ப்பு இருக்குது, 60% வந்து வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோவுக்கு நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த தாட்டோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ரொம்ப லென்த்தி தான், பட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து நான் சொன்னதை வந்து கொஞ்சம் வளவலான்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். அதாவது நிஃப்டியினுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேரு, அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கேப் டு ஜிடிபி பேட்டர்ன் வந்து எப்படி ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய பர்சனல் ப்ரெடிக்ஷனையும் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? நிஃப்டி வந்து அட்லீஸ்ட் வந்து 2022ல் இருந்த அந்த கன்சாலிடேஷன் ஜோனுக்காவது போய் அதுக்கு கீழே கொஞ்சம் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து டைம் கரெக்ஷன் கொடுத்து மேலே எழும்பும் அப்படிங்கிறது தாட்டு. பார்ப்போம்.